வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிக்கும் இடையே 39வது IPL ஆட்டம் நடக்க இருக்கு. இப்படி இருக்க இது வரைக்கும் இந்த ஆட்டத்தில் நம்ம MS தோனி அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற தகவல் எதுவுமே இது வரைக்கும் வெளிவராம தான் இருக்கு. இப்படி இருக்க இப்போதைக்கு CSK அணியோட கேப்டனாக இருக்க சுரேஷ் ரெய்னா நாளைக்கு பெங்களூர் அணியை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற பயத்தில் தான் இப்போ சுரேஷ் ரெய்னா இருக்காரு. அதாவது நேற்று கொல்கத்தால RCB அணிக்கும் KKR அணிக்கும் இடையே நடந்த ஆட்டத்தில் கேப்டன் விராட் கோலி அவரோட அபாரமான ஒரு செஞ்சுரியால 213 அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை KKR அணிக்கு எதிராக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால நாளைக்கு RCB அணியை எதிர்த்து விளையாட போற CSK அணிக்கும் நிச்சயமா ஒரு டஃப்பான ஆட்டமாக தான் அமைய போகுது. இந்த நிலைமையில நம்ம MS தோனி நாளைய ஆட்டத்தில் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற செய்தி நிச்சயமா ஆட்டம் துவங்குறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் தெரிய வரும். ஒருவேளை நாளைய ஆட்டத்திலும் நம்ம MS தோனி அவர் விளையாடலைனா இந்த ஆட்டத்திலேயாவது முரளி விஜய் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்டத்தில் தோனிக்கு பதில் விளையாண்டிருந்த சாம் பில்லிங்ஸ் அவர் 0 ரன்கள்ல அவுட் ஆகியிருந்தாலும் CSK அணிக்காக கீப்பர் வேலையை சாம் பில்லிங்ஸ் தான் செஞ்சிருந்தாரு. ஸோ அதனால தோனி நாளைய ஆட்டத்தில் விளையாடலைன்னா நிச்சயமா சாம் பில்லிங்ஸ் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்போ CSK அணி இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா நாளைய ஆட்டத்தில் ரெய்னா அதே டீமை வச்சு தான் விளையாட போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க செய்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம MS தோனி அவரோட உடல்நிலையை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் வெளிவராம தான் இருக்கு. இப்படி இருக்க நாளைய ஆட்டத்தில் நம்ம MS தோனி அவர் விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை நம்ம MS தோனி அவருக்கு இப்போதைக்கு ஓய்வு தான் முக்கியம், அதனால ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல IPL கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.